வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்பை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பம்போட வேலை என்னன்னா, கிரவுண்டில் இருக்கிற வாட்டரை தூக்கிட்டு வந்து வாட்டர் இட் இஸ் லிக்விட் ஆர் ஃப்ளூயிட் இதே கொஞ்சம் ஹைட்டில் வந்து கொண்டு வந்து மேலே ஸ்டோரேஜ் டேங்க்ல வந்து ஸ்டோர் பண்ணி இந்த வாட்டர் வந்து கிரவுண்டில் இருக்குது. கிரவுண்டில் இருக்கிற வாட்டரை வந்து பம்ப் பண்ணி மேலே வந்து ஓவர் ஹெட் டேங்க்லேயே ஸ்டோரேஜ் டேங்க்லேயே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேலை தான் பம்பு செய்யும். ஸோ இங்கே பம்ப் என்ன பண்ணுதுன்னா, பம்போட முக்கியமான வேலை பம்ப் கிவ் எனர்ஜி டு த ஃப்ளூயிட். வாட் ஆர் த எனர்ஜிஸ்? இப்போ கிரவுண்ட் லெவலில் நம்ம டேட்டம் லைன் சூஸ் பண்ணுவோம். இப்போ அண்டர் ஸ்டாட்டிக் கண்டிஷன் கிரவுண்டில் நான் டேட்டம் லைன் தானே வாட்டர் லெவலில் டேட்டம் லைனாக வச்சுருந்தேன். ஹியர் ஹைட் y is equal to 0. So at the ground, the potential energy is 0. அப்போ நீங்கள் வந்து தண்ணி எங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து பம்ப் பண்ணிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். ஸோ தெர் இஸ் அ ஹைட் எலிவேஷன். இப்போ ஹைட்டு இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து நம்ம வாட்டர் வந்து என்ன பண்ணியிருக்கோம், லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நவ் யூ ஹேவ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mg h வாட் எவர். ஸோ இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோலேருந்து இந்த ஃப்ளூயிடில் வந்து இவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ளூயிடில் வந்து எனர்ஜி ஆகும். இப்போ எனர்ஜி எதனால வரும்னா இந்த ஹைட்னால வரும். ஸோ இந்த ஹைட்னால வர எனர்ஜி நம்ம என்ன சொல்லுவோம், ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த பம்போட வேலை என்னன்னா, பம்ப் வந்து இங்கே வந்து வாட்டர் வந்து கிரவுண்ட் இருக்கு. இந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷர் என்னது, அட்மாஸ்பியர் ப்ரெஷர். ஃப்ளூயிட் வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்கும். அப்படியே வந்து என்ன பண்ணிது, பம்ப் பண்ணிட்டு அதில் வந்து இந்த பைப்புக்கு வந்து சக்ஷன் பைப் வந்து நோட் வச்சுருக்காங்களே, அது சக்ஷன் பைப். இது வந்து ஸ்டோரேஜ் டேங்க்ல வந்து டெலிவரி கொடுக்குறாங்க. அது வந்து டெலிவரி பைப்பு. சக்ஷன் பைப்புக்கும் டெலிவரி பைப்புக்கும் தான் நம்ம சென்ட்ரிஃபியூகல் பம்புக்குள்ளே இருக்க காம்பனன்ட்ஸ் தான் அடுத்து பார்ப்போம். ஸோ இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து சுற்றுறதுனால we have a centrifugal force. Because of this force there is a vacuum created. இந்த வேக்கம் கிரியேட் ஆகனால என்ன ஆகும், இந்த பைப் வந்து இங்கே வந்து இன்சைடு வந்து ப்ரெஷர் வந்து லோவஸ்ட் ப்ரெஷராக இருக்கும். இங்கே அவுட் சைடு வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர், இன்சைடு ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட கம்மியாக இருக்கிறதுனால ஃப்ளூயிட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் ப்ரெஷர் டு லோவர் ப்ரெஷர் இந்த சக்ஷன் பைப் வழியாக ஃப்ளோ ஆகிடும். தி சென்ட்ரல் பார்ட் இஸ் நோன் அஸ் ஏரியா ஆஃப் தி இம்பலர். இப்போ இதுக்குள்ளே போய் மூவ் ஆகி இந்த ரோட்டருக்குள்ளே வரும். திஸ் பார்ட் இஸ் த ரோட்டர் பார்ட். இப்போ ரோட்டர் பார்ட்லேருந்து என்ன ஆகும், அடுத்து இந்த வால்யூம் கேஸ் ஸ்பைரல் கேஸிங் வழியாக வந்து இந்த பம்பு திஸ் இஸ் அவுட்லெட் ஆஃப் த பம்ப் இந்த இடத்துக்கு மேலே இருக்கும். ஸோ தேர் இஸ் த ஹெட் டெவலப்மெண்ட். ஹெட் டெவலப்மெண்ட் அது எனர்ஜி டெவலப்மெண்ட் பண்ணி தான் பம்ப். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். இப்போ வெளியே வரும்போது டிஃப்ரெண்ட் எனர்ஜி. எனர்ஜி அட் த இன்லெட் இஸ் அண்ட் எனர்ஜி அட் த அவுட்லெட். இப்போ ரெண்டுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் எடுத்தோம்னா எனர்ஜி டெவலப்டு ஹெட் டெவலப்டு பம்பை கண்டுபிடிச்சலாம் டெரிவேஷனை பார்க்கணும். இப்போ ஃபைனலாக வாட்டர் என்ன ஆகும், இந்த இடத்துக்கு வந்து ஓவர் ஹெட் டேங்க். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும், இப்போ ப்ரெஷர் எனர்ஜி இருக்கும். இட் மஸ்ட் பி ஹையர் தென் த ப்ரெஷர் எனர்ஜி அட் த கிரவுண்ட் லெவல். இஃப் தேர் இஸ் நோ கைனடிக் பிகாஸ் ஃப்ளூயிட் தான் மோஷன் இருக்காது. இப்போ என்ன ஆகும்னா, இந்த அவுட்லெட் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இந்த வெலாசிட்டி விடி, இந்த வெலாசிட்டினா நம்ம ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும். அந்த கைனடிக் எனர்ஜி நம்ம ஜீரோ பண்ணணும். அந்த அவுட்லெட் வந்து ப்ரெஷர் வந்து மேக்ஸிமம் இருக்கணும், ப்ரெஷர் எனர்ஜி மேக்ஸிமம் இருக்கணும், கைனடிக் எனர்ஜி வெரி வெரி மினிமமாக இருக்கணும். ஸோ ஓகே, இதெல்லாம் நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணலாம், அடுத்து நம்ம வந்து டெரிவேஷனை பார்ப்போம். இதுதான் பேசிக் ஐடியா அபவுட் சென்ட்ரிஃபியூகல் பம்ப். இப்போ வாட் ஆர் த ஹெட்ஸ்? ஹெட்னா என்னன்னு சொன்னால், ஹெட்னா எனர்ஜி டியூ டு ஹைட். இங்கே புக்கில் வந்து இந்த ராஜ்புட் புக்கில் வந்து எடுத்த டயக்ராம் தான் இங்கே பாருங்க. திஸ் இஸ் கிரவுண்ட் டேட்டம் 9. இது நம்ம டேட்டம் 9 y is equal to 0. ஸோ நம்ம சிம்பிள் வந்து இசட்னு வச்சுருப்போம், நம்ம இசட்னு வச்சுப்போம். ஸோ ஹியர் வி ஹாவ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், ஃப்ளூயிட் அட் வாட்டர் அட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இது வந்து சக்ஷன் பைப் வழியாக போகுது. இங்கே வந்து சென்டர் லைன் வளைஞ்சிருக்கும். This line passes through the center of the pump
இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவலுக்கும் சென்டர் ஆஃப் த பம்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னது சக்சன் ஹெட். இது ஹெச்எஸ் வந்து சக்சன் ஹெட், பிகாஸ் இது வந்து சக்சன் பைப் வழியா போகிறது. அதுக்கப்புறம் அதே மாதிரி சென்டர் ஆஃப் த பம்புக்கும் மேலே டிஸ்சார்ஜ் லெவலுக்கு ஹெட் ஹைட் வந்து என்னது ஹெச்டின்னு போட்டிருக்கோம். இதுக்கு என்னது டெலிவரி ஹெட். Delivery. So the addition of suction head and delivery head is known as static head. H is a static head, capital H is a static head, that is equal to suction head plus delivery head. So the head is நிறைய விஷயம் வந்து நம்ம சென்ட்ரிஃபியூகல் பம்பில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சக்சன் ஹெட்னா என்னன்னு பார்த்துருப்போம். That suction head is equal to static head. இது வந்து என்னது static head, very much important. Static head is equal to என்னது suction head plus delivery. Very much important head. Head பத்தி படிக்கும்போது அந்த மேனோமெட்ரிக் ஹெட்னு படிக்கிறோம். H மேனோமெட்ரிக். இப்போ மேனோமெட்ரிக் ஹெட்னா என்னன்னா ஆக்சுவலா head developed by the impeller to the fluid. இந்த இம்பலர் சுத்துது இல்லையா, இப்போ இம்பலர் சுத்தும் போது என்ன ஆகும், இம்பலர் வந்து எனர்ஜி வந்து ஃப்ளூயிடு கொடுக்கும். இப்போ இன்சைடில் ஒரு எனர்ஜி, இங்கே வந்து இன்னெட் ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும், அவுட்லெட்டில் வந்து ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும். இது இஸ் எனர்ஜி அட் அவுட்லெட், இங்கே ஒரு எனர்ஜி அட் இன்லெட். இப்போ அவுட்லெட் எனர்ஜி வந்து மஸ்ட் பி கிரேட்டர் தான் இன்லெட் எனர்ஜி. ஏன்னா இங்கே வந்து எனர்ஜி இஸ் கிவன் டு த ஃப்ளூயிட். இந்த ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் எடுத்தோம்னா மேனோமெட்ரிக். மேனோமெட்ரிக்னா எனர்ஜி டியூ டு த ஹைட். ஓகே, இப்போ இங்கே வந்து நம்ம பெர்னோலிஸ் தேரத்தை அப்ளை பண்ணோம்னா பெர்னோலிஸ் தேரம் அப்ளை டு த அவுட்லெட். இப்போ அவுட்லெட்டை ரெண்டாம் நம்பர்னு வச்சுக்கிறோம். திஸ் இஸ் அவர் அவுட்லெட் 2, திஸ் இஸ் அவர் இன்லெட் 1. இஃப் யூ அப்ளை த பெர்னோலிஸ் தேரம், வாட் ஹேப்பன் டு த பெர்னோலிஸ் தேரம், ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் டெவலப்டு அட் அவுட்லெட் H2 கண்டுபிடிப்போம். P2 divided by rho G, V2 squared by 2G plus Z2. This is a head developed at the outlet because of impeller. Impeller delivered energy to the fluid. What is the head available at the inlet? Head available at the inlet of the pipe. P1 plus rho G, V1 squared by 2G plus Z1. Difference of H2 minus H1, that is known as மேனோமெட்ரிக் head. Is given by V2 by rho G, V2 squared by 2G, Z2 minus of P1 by rho G, V1 squared by 2G plus Z1. Another formula for the manometric head is H manometric head is equal to head imparted by head means energy imparted by impeller rotating part of the pump. இது வந்து டர்பைனுக்கு வந்து நம்ம வேற மாதிரி படிச்சிருப்போம், ரன்னர் படிச்சிருப்போம். impeller to the fluid minus losses in the pump. What is the head imparted by the fluid? So by impeller to the fluid is U2 VW2 by G. இந்த derivation வந்து அடுத்து நம்ம பார்ப்போம். Losses in the pump, head loss in suction pump, head loss in the delivery. இது வந்து நம்ம வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து மேனோமெட்ரிக் ஹெட் கிடைச்சிடும். We have another formula also, that manometric head is equal to static head, losses in pump, losses in pipes or pumps plus V2 squared by 2G. This is a kinetic energy. This is also going to be 0. Then 0 point. This is also loss. இப்போ எப்படி இதெல்லாம் H is suction head
delivery head, losses in the pipes, the losses in the pumps, the losses in the pipes. Actual suction, actual delivery plus squared by G. Manometric head உள்ள formulas இருக்கு. Everything are important. And on the total head or cross total head is equal to static head plus summation of all losses in the pump.